வர்தா புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் நிலையில் பொதுமக்களுக்கு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வர்தா புயலை எதிர்கொள்ள ஏதுவாக செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் தேவையான அறிவுரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கள அதிகாரிகளின் அறிவுரையை ஏற்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் உடனடியாக அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கும் நிவாரண முகாம்களுக்கும் செல்ல வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள சென்னை பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள உணவு, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளை அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு டி ஜெயக்குமார் மற்றும் உயரதிகாரிகள் ஆகியோர் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் மரங்கள் முறிந்துள்ளதால் ஜேசிபி மூலம் உடனடியாக அகற்றப்பட்டு வருவதை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பார்வையிட்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இயங்கி வரும் அவசர கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்ட அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி 560 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 18,000 ஊழியர்கள் இரவு பகலாக போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். வர்தா புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 108 ஆம்புலன்ஸ் சேவை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் சேவை மையத்தில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடமாடும் 200 மருத்துவ குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தேவையான மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அரசினுடைய சார்பில் இந்த புயலை ஒட்டி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சார்பில் தேவையான நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதிலே குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்களில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தேவையான மருத்துவ உதவிகளை, முதல்கட்ட உதவிகளை செய்வதற்காக 100 நடமாடும் மருத்துவ குழுக்கள், ஹாஸ்பிட்டல் அண்ட் வீல் சென்டர் சொல்லக்கூடிய 100 நடமாடும் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தொற்று நோயை தடுப்பதற்காக பூச்சியல் வல்லுநர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்டவர்களை கொண்ட ஒரு 50 மருத்துவ குழுக்கள் தயாராக இருக்கின்றன. தேவைப்படுகின்ற முதற்கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு 50 மருத்துவ குழு, மொத்தம் 200 மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 108 வாகனங்கள், 814 108 வாகனங்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மட்டும் 113 108 வாகனங்கள், குறிப்பாக கடற்கரையோரத்தில் விரைந்து செல்வதற்கு, அதில் ஒருவேளை தண்ணீர் வந்துவிட்டால் அதில் விரைந்து செல்வதற்கு தேவைப்படுகின்ற 4 வீல் டிரைவ் ஆம்புலன்ஸ் அவையும் களப்பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. வர்தா புயலால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார், வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் திரு சத்யகோபால், வருவாய்த்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் வர்தா புயலால் பாதிப்பு ஏற்படாத வகையில் 100% பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நீர்நிலை அருகே வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், புயல் கரையை கடக்கும் போது பலத்த காற்றுடன் மழை பெய்யும். அதன் பிறகு சில மணி நேரம் அமைதியான நிலை ஏற்பட்டு மீண்டும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஆகவே பொதுமக்கள் அதிகாரப்பூர்வமாக புயல் அபாயம் நீங்கியுள்ளது என்ற அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அத்தியாவசிய தேவையை தவிர்த்து அவர்கள் வெளியிலே வருவதை தவிர்க்கலாம் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றோம். மாவட்ட நிர்வாகம் வைக்கின்ற அந்த வேண்டுகோளை ஏற்று நிவாரண முகாம்களுக்கு தண்ணீர் தேங்குகிற இடத்திலே, பாதிக்கப்படக்கூடிய இடத்திலே இருப்பவர்கள் உடனடியாக இடம்பெயர வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும். அங்கே அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் வசதி, சுகாதார வசதி, பாதுகாப்பான அனைத்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.